ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நேற்றோடு ஓய்வு பெற்ற சூழ்நிலையில நாட்டுடைய புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கிறார் B.R. கவாய் அவர்கள். யார் இந்த B.R. கவாய்? இவர் என்ன வழக்குகளை விசாரிச்சிருக்கிறார், என்ன மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பின்னணியை ஆய்வு செஞ்ச போது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு ஆச்சரியமூட்டும் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மிக முக்கியமாக இவர் பதவியேற்பதற்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா மீடியா பர்சன்ஸை தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து சில பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில மிக முக்கியமாக மோடி அரசுக்கு ஒரு மெசேஜையும் கொடுத்திருக்கிறார். அப்படி என்ன மெசேஜ் அவர் கொடுத்தார், இவருடைய முழு பின்னணி என்ன, இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1950 உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இப்படி இந்த உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டு இந்த 75 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே உச்சநீதிமன்ற நீதிபதியாக 7 தலித்துகள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நாட்டுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக 2வது தலைமை நீதிபதியாக அமர இருக்கிறார் இந்த B.R. கவாய் அவர்கள். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் புத்த மதத்தை சேர்ந்தவர். அந்த வகையில் நாட்டுடைய முதல் புத்திஸ்ட் CJI அப்படின்னா அது B.R. கவாய் அவர்கள் தான். ஏன்னா இவருடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் கிட்ட மிக நெருக்கமாக இருந்தவர். 1956 அக்டோபர் மாதம் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாறிய போது அவரோடு சேர்ந்து அந்த புத்த மதத்துக்கு மாறியவர் தான் இவருடைய தந்தை. இப்படி சிறப்பு வாய்ந்த பின்னணி கொண்ட அந்த B.R. கவாய் அவர்கள் கடந்த மே 11, 2025 மீடியா பர்சன்ஸ் எல்லாம் அழைச்சு தன்னுடைய வீட்டில் பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நீதித்துறை மிக இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கு. அதாவது எந்த ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும், குறிப்பாக ஆர்டிகல் 142 உச்சநீதிமன்றம் பயன்படுத்தினாலும் சரி, வக்பு வாரிய சட்டத்திற்கு தடை போட்டு நிறுத்தி வச்சாலும் சரி, இன்னைக்கு நீதிபதியையும் கோர்ட்டுடைய தீர்ப்பையும் எதிர்த்து பேசக்கூடிய குரல்கள் பிஜேபி ஆளுங்கட்சி தரப்புல இருந்து வருது. குறிப்பாக நிசிகாந்த் தூபேவா இருக்கட்டும், அதே போல துணை குடியரசுத் தலைவராக கூடிய ஜெகதீப் தங்கரா இருக்கட்டும், இது குறித்தெல்லாம் மீடியா பர்சன்ஸ் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த நிசிகாந்த் தூபேயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த பேச்சில் நிறைய பார்வைகள் நிறைய நீதிபதிகளுக்கு இருக்கலாம். ஏன் நம்மளுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்களே அவருக்கு எதிரான வழக்கை விசாரிக்கும் போது இது கண்டிப்பாக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான், இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, முட்டாள்தனமானது அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்டார். ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது இந்த நிசிகாந்த் தூபேலாம் ஒரு ஆளே கிடையாது உச்சநீதிமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு நீதிபதிகளுக்குமே ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டை சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுவதாக இருக்கட்டும், அதே போல் நீதிபதிகளை குறி வச்சு பெர்சனல் அட்டாக் பண்ணுறதாக இருக்கட்டும், இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு நான் நினைப்பேன். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய டிக்னிட்டியை யாராவது மோசமாக இது பண்ணாங்க அப்படின்னா அதில் 2ஆம் பேச்சுக்கே இடம் இல்லை, எந்த காம்ப்ரமைஸுமே நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மெசேஜை மிக தீர்க்கமாக கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆர்டிகல் 142 நியூக்ளியர் மிசைலை போல பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு அப்படியெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில பதில கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி குறித்து மறைமுகமாக சாடி இருந்தார் B.R. கவாய் அவர்கள். அப்பவே என்ன சொன்னார் அப்படின்னா, அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கான சுதந்திரம் என்பது வெறும் நாடாளுமன்றத்திற்கு மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா தங்களுடைய சித்தாந்தத்தை அமல் செய்ய முடியாமல் திணறக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய சித்தாந்தத்திற்கு ஏற்ப அரசியல் சட்டத்தை திருத்தி கொள்ளும் அப்படின்றத அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு. அது மட்டுமல்ல, தற்போதைய சூழ்நிலையில அரசியல் சாசனத்துல சில திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை பெரும்பான்மையான விருப்பத்துக்கு மட்டுமே விட்டுவிட முடியாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவருடைய பேச்சை சுட்டிக்காட்டி அன்னைக்கே மறைமுகமாக துணை ஜனாதிபதிக்கு ஒரு பதிலை கொடுத்தவர் தான் நீதிபதி B.R. கவாய் அவர்கள். அது மட்டுமல்ல, ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் முறைகேடில் ஈடுபடுவதும் சில தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதுமே கண்டிச்சு இவர் பேசியிருக்கிறாரு. 900 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, ஆனால் இது போன்ற நபர்கள் 2-3 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாரையுமே குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னவர். கொலிஜியத்துக்கு எதிராக பாஜக அரசு கொண்டு வந்த NJAC நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் நீதிபதிகளை இவங்க மூலமாக தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்றதை நிராகரித்து கொலிஜியம் தான் சரியான முடிவுகளை எடுக்கும்னு சொன்னதோட வரும் காலத்தில் நிறைய பெண் நீதிபதிகளை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு மெசேஜாக கொடுத்துருக்கிறாரு. அது மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நான் எந்த பதவியுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்பே ஒரு மெசேஜை அவர் ஒன்றிய பாஜக அரசுக்கு கொடுத்திருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் மே 14 நவம்பர் 23, 2025 வெறும் 6 மாதத்திற்கு மட்டும்தான் தலைமை நீதிபதியாக இவர் இருக்க போகிறார். சரி, யார் இவர்? இவருக்கு வழக்குகள் தான் வந்திருக்கா? இவர் என்ன மாதிரியான தீர்ப்புகளை கொடுப்பார் அப்படின்றத நேற்றைக்கு ஓய்வு பெறக்கூடிய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்களே ஒரு துணுக்காக ஒரு மெசேஜாகவே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா,
இவருமே சொல்றாரு, ரிட்டையர்ட் ஆவதற்கு பின்பு நான் கண்டிப்பாக எந்த பதவியுமே ஏற்க போவதில்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவரை பொறுத்தவரைக்கும் மிக நேர்மையாக செயல்பட்டாரு. மோடி அரசு கொண்டு வந்த முதல் சட்டமான வக்ஃப் வாரிய சட்டத்தை நிறுத்தி வச்சவர் இவர் தான். இவர் வந்து இதை சொல்லிட்டு PR கவாய் அவர்கள், அடுத்த நீதியாக வரக்கூடிய PR கவாய் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்றாரு. இவர் ஒரு எக்ஸலன்ட் CJயாக பணியாற்றுவார். இவர் அடிப்படை உரிமையை நிலைநாட்டுவார். பேசிக்கான சட்ட கோட்பாடுகளை நிலைநாட்டக்கூடிய நபராக இந்த PR கவாய் அவர்கள் இருக்க போகிறார் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுத்தார். உண்மையிலே அவருடைய வழக்குகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்டதாக தாங்க இருக்கு. ஏன்னா நியூஸ் லீக் ஃபவுண்டர் சைனாட்ட பணம் வாங்கிட்டார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிகப்பெரிய அளவுல பாடாப்படுத்தினாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. அவரா இருக்கட்டும், அதே போல டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா, இவருக்கு 2 பேருக்கு மேலேயுமே ஊப்பா வழக்க போடுறதா இருக்கட்டும், அதே போல இன்னொருத்தர் மீது வந்து PMLA வழக்க போட்டு அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி யார் மீது வேண்டுமானாலும் என்ன மாதிரியான வழக்கை வேண்டுமானாலும் போடலாம் அப்படின்ற இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பாதுகாப்பான ஒரு ப்ரொசீஜரை, அதாவது இஷ்டத்துக்கு கேஸ் போடக்கூடாது, இந்த ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜரை உருவாக்கியவர் தான் இந்த PR கவாய். அது மட்டுமல்ல, நவம்பர் 2024 இந்த BJP அரசாங்கம் வந்து புல்டோசரை வச்சு இடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா. ஒரு டியூ ப்ராசஸ் இல்லாமல் புல்டோசரை பயன்படுத்துவதை அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். SC/ST இடஒதுக்கீடுல சப்கோட்டாவை கொடுத்த அந்த தீர்ப்பு வழங்கிய 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுலையுமே இவர் இருந்திருக்கிறார். டிசம்பர் 2023 எலக்ட்ரல் பாண்டை ரத்து பண்ண அந்த நீதிபதிகள் குழுவிலுமே இவர் இருந்திருக்கிறார். ஆனாலும் ஆர்டிகல் 370 நீக்கத்திலையும் இவர் இருந்திருக்கிறார். அதே போல டிமானிட்டைசேஷன் குறித்து உச்சநீதிமன்றம் வரவேற்று கொடுத்த அந்த தீர்ப்பிலையுமே இவர் இருந்திருக்கிறார். அப்போ ஓவராலா பார்க்கும்போது மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதே போல சட்டத்திற்கு உட்பட்ட தீர்ப்புகளை கொடுக்கிறதா இருக்கட்டும், மிகச்சிறந்த தீர்ப்புகளை இவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசு கொண்டு வந்த அந்த வக்ஃப் வாரிய சட்டம் என்பது விசாரணைக்கு வர இருக்கு. வெறும் வழக்கு தீர்ப்பு மட்டும் இல்லைங்க, இவருடைய பின்னணியுமே ஆய்வு பண்ணும் போதே மிக நேர்மையாக இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படின்னா, இவர் வந்து பாம்பே ஹைகோர்ட்ல வந்து நீதிபதியாக இருந்து அதன் பின்புதான் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியா மாறினாரு. அந்த பாம்பே ஹைகோர்ட் நீதிபதியா இருந்த காலத்துல இருந்தே தன்னுடைய சொத்து பட்டியல் எவ்வளவு அப்படின்றத ஒவ்வொரு ஆண்டும் இவர் வெளியிட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, கடந்த ஏப்ரல் 2024 ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது மகாராஷ்டிரால அம்ராவதியில பிரசார்புரா அப்படின்ற ஒரு ஸ்லம்ல ஒரு சாதாரண மிடில் ஸ்கூல்ல படிச்ச நானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய நீதிபதியா வந்திருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லி பேசி தன்னுடைய உரையுடைய இறுதியில ஜெய் பீம் அப்படின்ற ஒரு கோஷம் எழுப்பினவர் தான் இந்த PR கவாய் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, இவருடைய தந்தை, நான் ஏற்கனவே சொன்னேன் அம்பேத்கருடைய நெருக்கமாக இருந்தவர். இவருடைய தந்தையான ராமகிருஷ்ண சூரியபாய் அம்பேத்கருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா கவாய் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி அமராவதியில் லோக்சபா எம்பியாவும் தேர்வு செய்யப்படுறார். காங்கிரஸ் கட்சியோட நெருக்கமாக இருந்து 2006 2011 வரைக்கும் பீகார், சிக்கிம், கேரளா போன்ற மாநிலங்களுக்கு ஆளுநராகவும் இவர் செயல்பட்டிருக்கிறார். இப்படி தன்னுடைய தந்தை காங்கிரஸோடு தொடர்பில் இருக்கிறார், இவருடைய சகோதரர் வந்து காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார் என்பதற்காக ராகுல் காந்தியுடைய வழக்கு, நமக்கெல்லாம் தெரியும் ராகுல் காந்தியோட பதவியை பறிச்சாங்க தெரியுமா குஜராத் கோர்ட்ல, அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜூலை 2023 வந்தபோது, இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி என்னுடைய தந்தை வந்து காங்கிரஸ் கட்சியோட தொடர்பில் இருக்கிறதுனால என்னுடைய தீர்ப்பு வந்து விமர்சிக்கப்படலாம், அதனால இந்த வழக்குலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக நேர்மையாக அறிவிச்சார். இல்லை பரவாயில்ல நீங்கள் இருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி பதவி பறித்தது செல்லாது அப்படின்ற ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்தவர் தான் இந்த PR கவாய். அது மட்டுமல்ல, ஆளுங்கட்சிக்கு எந்த அழுத்தத்துக்கு ஒரு உள்ளாக மாட்டார் அப்படின்றதுக்கு ஒரு மெயினான உதாரணம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா அரசுடைய கவர்மெண்ட் லீடராக இவர் பணியாற்றிருக்கிறார். அப்படி பணியாற்றும் போது தலைமைச் செயலாளர் என்ன பண்றாருன்னா, அசிஸ்டன்ட் GP, அதாவது அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் லீடராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நீங்க எங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுங்க, ஆனா டைரக்ஷன் வந்து பண்ணாதீங்க, அவரை நீக்குவதாக இருந்தால் முதல்ல என்ன நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியுடைய பிரஷருக்கு அடிபணியாம எதிர்த்து பேசியவர் தான் இந்த PR கவாய் அவர்கள். உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கும் போதும் சரி, ஹைகோர்ட் வழக்கறிஞராக இருக்கும் போதும் சரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லையும் போய் வாதாடி இருக்கிறார். சாதாரண ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், இவங்கள் சார்ந்த வழக்கிலையுமே இவர் வந்து வாதாடி இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது. சக ஜட்ஜாக இருக்கக்கூடிய நிதின் W. சாம்ரே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமானியனுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர் தான் அந்த PR கவாய். இவரை பொறுத்த வரைக்கும் பணம்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. இடையில இவர் வந்து நீதிபதியாக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்கினாரு. வீடு வாங்குவதற்கு பணம் இல்லாதனால தன்னுடைய
காரை வந்து இவர் வித்தாரு. காரை வித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கே இவர் 2 வீலர்ல தான் வந்துகிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு காசை பெருசா நினைக்காம நேர்மையாக எளிமையாக செயல்படக்கூடிய நபர் தான் அந்த PR கவாய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்றாரு. இன்னொருத்தர் சீனியர் அட்வொகேட்டான ஃபிர்தோஸ் மிர்சா இவர் என்ன சொல்றாருன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜாக இவர் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு லீவ் விடுவாங்கல்ல, ஒகேஷன் பெஞ்சுன்னு சொல்லிட்டு, அந்த பெஞ்சில் இவர் இருக்கும்போது பெரிய பெரிய வக்கீல்களை எல்லாம் சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் அவர் வாதாட விட மாட்டாராம். ஜூனியர் அட்வொகேட்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கேஷன் பெஞ்சில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு நபராக PR கவாய் அவர்கள் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மிக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு நபரை BJP அரசு விரும்புமா? அது வந்து வாஜ்பாய் அரசாக இருந்தாலும் சரி அல்லது மோடி அரசாக இருந்தாலும் சரி, 2001 முதன் முறையாக ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக பதவி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதவியை உடனே கொடுக்காம 2 வருஷத்துக்கு இழுத்தடிச்சாங்க. நொந்து போயிட்டு எனக்கு ஜட்ஜு பதவியே வேணாம் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டார். ஆனாலும் அவருடைய தந்தையினால தான் பொறுமை காத்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்ற பதவியே கிடைச்சு, அதுவும் டெம்பரவரியாக இருந்து கூடுதல் ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் பெர்மனன்ட் ஜட்ஜாகவே மாறினார். அது மட்டுமா, ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் ப்ரமோட் ஆகிறாரு. எப்போ? மே 25, 2019. அப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த நீதிபதி பதவியே அவர் கிடைச்சிச்சு. 16 வருஷம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக பணியாற்றப்பட்ட அவருக்கு 2 வருஷம் கழிச்சு தான் உச்சநீதிமன்ற நீதிபதி பொறுப்பையே அந்த ஒன்றிய பாஜக அரசு அப்ரூவலே பண்ணாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு ஜட்ஜ் ஆகும் போதெல்லாம் நெருக்கடி என்பது அரசின் தரப்பிலிருந்து வந்திருக்கிறது அப்படின்றத இவருடைய வரலாறை பின்னணியை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ எப்படி நேற்றைக்கு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மிக நேர்மையாக செயல்பட்டாரோ, அதே போல மிக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு நபராக தான் புதிய தலைமை நீதிபதியாக PR கவாய் அவர்கள் இருப்பார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அது மட்டுமல்ல, சில ஜட்ஜுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக ரொம்ப அஃபென்சிவாக போக வேணாம், சாஃப்ட் கார்னர் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இவர் இரும்புக்காரம் கொண்டு நான் ஒடுக்குவேன் அப்படின்றாரு. சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்றாரு. அது போக அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கியக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்படின்றப்ப கண்டிப்பாக அரசியல் சாசனத்துக்கு எதிராக இவருடைய நடவடிக்கை எதுவுமே இருக்காது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அதுவும் முதல் வழக்கே இவருக்கு வக்பு வாரிய வழக்கு தான் வருது. அப்படின்றப்போ அதனுடைய வழக்குடைய செயல்பாடுலே இவர் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்க போகிறார் அப்படின்றத நாம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நாம செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு நீதிபதியாக, நேர்மையான நீதிபதியாக இவர் இருப்பார், இருக்க போகிறார் அப்படின்றதா நம்மளுடைய பார்வை. நன்றி.